இதோ கடந்த 2000 ஆண்டில் அடியெடுத்து வைத்து தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய தரிசனத்தின்படி கடந்த 20 ஆண்டுகளாக தேவனுடைய பாதையில் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக தேசமெங்கும் ஊழியத்தை செய்து வரும் 103 போதகர்களை உள்ளடக்கிய ஒரு நண்பர்களின் குழு இது. இன்று உலகத்திற்காக ஜெபிக்கவும் தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்கும் தேவ ஊழியர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் பிரேயர் ஃபார் தி வேர்ல்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அருமையான அன்பின் நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நண்பர்கள் இணைந்து நடத்தும் அருமையான நிகழ்ச்சியை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக தேசத்தின் திறப்பில் நிற்கிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் எதிர்த்து பயன்படுத்த முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் இன்னும் அபிநவமாக எடுத்து பயன்படுத்துவாரா. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபமாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாக்கி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க. எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவர், அருமையான நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களை என் ஆண்டவனே வல்லமையாயிரத்தினை பயன்படுத்துவீரா. ஆண்டவரே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ்ச்சிகள் சிறப்பாய் நடக்க ஆண்டவர் நீ உதவி செய்வீரா. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதா. தேவன் நீர் இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரத்துக்குள் ஆண்டவரே இந்த ஊழியர்களை சமர்ப்பிக்கிறோம். இன்னும் தேசங்களுக்காக மக்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக என் ஆண்டவரை மாற்றுவீரா. கர்த்தரை உயர்த்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உன் கிருபை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. அவன் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். கிருபை ஒன்றே நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே என் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. Praise the Lord. வழிந்து ஓடுகின்ற பாடலை பாடி நம்மானுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. புதியுடை போட்டிடுவேன், சாம்பலை நீக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. புதியுடை போத்திடுவே, சாம்பலை நீக்கிடுவே. புதியுடை போத்திடுவே, சாம்பலை நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் கிருபையாய் நம்மளை 6 மாதங்கள் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாவது நாளிலே நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், 13ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த சங்கீதத்தை அவன் முடிக்கும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து, தேவனே நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். சில பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? நன்றியோடு இந்த நாளிலே அவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடலாமா? என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லலாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி என்று நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. சொல்லுங்க, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சேர்ந்து சொல்லுங்க, நாவாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆதுரதே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, தனிமையிலே தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, எங்களை தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, எங்களை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயம். இன்னுமாய் சொல்லுவோமா? கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஹல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ ஹல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டிலே போல் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டிலே போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவின் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்திற்கு முன்பதாக வந்து நிற்கிறோம். அவர் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ சொன்னமே, இந்த உலகம் அந்த சூழலும் எப்படி போயிட்டு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் நம்மளை பார்த்து சொல்கிறது. இவைகள் எல்லாம் நடக்கும், ஆனால் அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ கலங்காதே. காரணம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் இதனால விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிருபையாய் ஒரு 1/2 வருஷத்தை முடிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னும் மீதி உள்ள ஒரு 6 மாசங்களை வெற்றிகரமாய் கர்த்தர் நிறைவு செய்வ அவர் நம்மோடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களே கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லலாம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து சொல்லுங்க. Father, we thank you, Lord, we thank you, we praise you, Lord. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம். உள்ளத்தினால நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்தப்பா, 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் அந்த ஆண்டவரை பார்த்து நன்றி என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா? என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தினால நன்றி உள்ளத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. எஸ் லார்ட். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. இயேசுவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. செய்து சொல்ல, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை. செய்து சொல்லுவோம், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. வேதத்தில் அநேக சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். இயேசு கடல் மேல் நடந்து வருகிற போது பேதுருக்கு ஒரு ஆசை, நானும் தனிமேல நடக்கணும் ஆண்டவரே, வாப்பா நீ வா. ஆனால் அவன் மூழ்கி போகும்போது ஆண்டவரை பார்த்து கதறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். இயேசுவின் கரம் அற்புதங்களை செய்கிற கரம், இயேசுவின் கரம் நம்மளை தூக்கி எடுக்கிற கரம். நாம் செய்ய வேண்டும் உடனே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தமது கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தான். என் அன்பு தேவ ஜனமே, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின தேவன், அலைகளை பார்த்து அமைதலாயிருந்து சொன்ன தேவன், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னா போதப்பா, என் குடும்பத்தை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் வேலையை பார்த்து, என் கடன் பிரச்சனையை பார்த்து, என் போராட்டத்தை பார்த்து, என் வியாதியை பார்த்து, என் சோர்வை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆசான்றவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நீங்க சொல்லலாம், என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, என் பிரச்சனை இப்படி இருக்குதே, யார் மாற்றுவா? ஆண்டவரே நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். 6 மாதம் கண்மணி போல காத்தாரு,
புதிய மாதத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நம்புகிறேன் ஆண்டவரே. வார்த்தையோடு சேர்ந்து விசுவாசமாய் சொல்றீங்களா? என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வீங்க நம்புறப்பா. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் தாய் தகப்பனுக்கு, என் பிசினஸ்க்கு, என் வேலை ஸ்தலத்துக்கு, ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லலாம். ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சூழல் நம்ம தலைகளா இருக்கலாம், ஆனா அதை பார்க்காதீங்க, அதை மாற்றுகிற இயேசுவை பார்ப்போமா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. சேர்ந்து சொல்லுவோமா, நம்புவேன் இயேசுவை நம்புவேன். சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கர்த்தர் இந்த நாளிலும் புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 34. இந்த 34வது சங்கீதத்தை குறித்து இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இது கர்த்தரை தேடுகிறதான ஒரு பரிசுத்தவானுடைய சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது இதில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், எப்படியெல்லாம் கர்த்தரை தேடினான், ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன நன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே 34வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஏன் இந்த சங்கீதத்திற்கு கர்த்தரை தேடுகிறதான ஒரு பரிசுத்தவானுடைய சங்கீதம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்கே நாம் ஏறத்தாழ ஒரு 7 வசனங்கள் இங்கே கர்த்தரை தேடுகிறதான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், அதே போல 10வது வசனம், அதை தொடர்ந்து 15வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம், இந்த வசனங்களை, இந்த 7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தரை தேடுகிறதான ஒரு அனுபவம் உள்ளதான பரிசுத்தவானாகிய தாவீது சொன்னதான காரியங்களை நாம் இங்கே தியானிக்க முடியும். அப்படி நாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் நாம் அங்கே வாசிக்கிறோம். 4வது வசனத்தில், கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
6வது வசனம் சொல்லி, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சிங்கக்குட்டிகள் 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே போல 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்படி ஆண்டவரை கூப்பிடுகிற, ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அங்கே நாம் வாசித்ததான வேத பகுதிகளில், தொடர்ந்துள்ளதான பகுதியில் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் அவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பான். கர்த்தரை தேடுகிற மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான். எதை வைத்து சொல்லுகிறோம்? அங்கே உள்ளதான மீதமுள்ளதான வசனங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிற மனிதன் என்ன செய்வானான்? கர்த்தருக்கு பயந்து இருப்பான், தீமையை விட்டு விலகுவான், தீமை செய்ய மாட்டான். இனியும் நாம் அதில் நான் ஒரு சில வசனங்களை அதில் காண்பித்து வருகிறேன். 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், அதை தொடர்ந்து 18வது வசனம், 19வது வசனம். இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற அல்லது கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்கிறேன் எப்படி அப்படிங்கிறதான வார்த்தைகளை தாவீது தொடர்ந்து சொல்லுகிற காரியங்களை நான் பார்க்க. அப்ப கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுவான், தீமை செய்ய மாட்டான், தீமைக்கு விலகி இருப்பான். அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீமையானவைகளா இருக்காது. இப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதற்குண்டான நேரங்கள் நமக்கு அதிகமாக இல்லாத சுருக்கமாய் சொல்லுகிறேன். அது கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன், கர்த்தரை தேடுகிற ஒரு பரிசுத்தவான் நிச்சயமாக இது எல்லா தீமைக்கும் விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருக்கும். இனி ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுகிற மனிதன், அவரை அறிந்து தேடுகிறதற்கும் அறியாமல் தேடுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப கர்த்தரை அறிந்து தேடுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அல்லது கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், அசுத்தத்தில் விழ மாட்டார்கள். ஆகவே இப்படி நாம் ஆண்டவருக்கு பயந்து அவரை தேடுகிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு பலன் இருக்கிறது, நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை நடத்துவார் என்பதுதான் இந்த வேத வசனத்தில் நமக்கு சொல்லுகிறதான வேத பகுதியாக இருக்கிறது. சங்கீதம் 144 அதனுடையதான ஸ்தோத்திரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், கர்த்தரை யார் என்று சொல்லி அறிந்த ஜனம், கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும், தீமைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்கிறதான அறிவு, அப்படிங்கிறதான தெய்வத்தை குறித்து நல்ல ஒரு அறிவு உள்ள ஒரு தேவ பிள்ளை அவரை அறிந்து தேடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் குறைவு இருக்காது. அப்ப கர்த்தரை தேடுகிறதுல இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் கர்த்தரை தேடுகிறதான மனிதர்கள் கர்த்தரை எப்படி தேட வேண்டும், கர்த்தரை தேடினால் என்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்கிறதான ஆசீர்வாதமான காரியங்களை இந்த சங்கீதம் 34 பகுதியில் நாம் வாசிக்க முடியும். ஆகவே அப்படி நாம் செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், அப்படி தேடுவோம். கர்த்தர் நம்மளை இந்த சங்கீதங்கள் மூலமாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவராக கிரியேசனும் நமக்கு உங்களுக்கு மையத்தோன்றோம். நாங்கள் ஆண்டவராக இயேசு நாமத்தால் மையத்தோடும். எல்லாருக்கும் ஆண்டவருடைய பெருமைக்காக நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தால் மையத்து இங்கே இந்த இப்பொழுது என் பிள்ளைங்க எல்லாரும் இந்த நாமத்தில் கட்டி வைத்திருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவரத்தை நான் சேரதிக்க வந்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய பெரிய கருணைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுது கூட எனக்கு அந்த வாசனை எனக்கு பைபிள் இப்போ எனக்கு படம் முடியல, கொஞ்சம் நாட்டு வகுத்தையும் படிக்காமல் ஒரு 6 ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போது இங்கே சிச்சு நான் உங்களுக்காக இதுக்காக நன்றி சொன்ன வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் வந்து அனிதா, எங்கள் கணவர் பேர் வந்து பாஸ்டர் ஆர் முத்துக்குமார்.
நாங்கள் தொட்டியம் முசிறி பகுதியில் ஊழியம் செய்துட்ருக்கோம். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவங்களுக்கு திடீர்னு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ கண் டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, கண் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் போய் நரம்பு டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாளில் நாங்கள் போய் நரம்பு டாக்டரை போய் பார்க்கும் பொழுது அவங்க ஸ்கேன் கண்டிப்பாக எடுக்கணுன்னாங்க. அப்புறமா நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். பார்க்கும் பொழுது தான் தெரியுது இடது மூளை ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு. இடது மூளையில் ஒரு நரம்பு வந்து வெடிச்சிச்சு, ஒரு நரம்பில் வந்து ஒரு இரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்குது. அந்த இடது பக்கம் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் வேற நியூரோலஜிஸ்ட்டு இவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, இடது பக்கம் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து பேச்சு திறன் கொண்ட அந்த நரம்பும் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால அவருக்கு கண்ணு தெரியாது, பேச முடியாது, கால் வராது, கை வராது. இடது பக்கம் அஃபெக்ட் ஆனதுனால வலது பக்கம் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுரும். அதனால் நீங்கள் உடனே அட்மிஷன் தான் போடணும் அப்படின்னாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே ஸ்கேன் எடுக்க போகும்போதே இவங்க தான் காரெல்லாம் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ 10 நாளில் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, அவர் காரெல்லாம் ஓட்டிகிட்டு வந்ததுனால நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கண்டா, ஆனால் இவர் வந்து இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, நீங்கள் எதுவுமே அசால்ட்டாக இருக்காமல் நீங்கள் உடனே இம்மீடியட்டாக உடனே இது அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து அட்மிஷன் போடுறோம். 30ஆம் தேதி காலையில் வந்து இவங்க எந்திரிக்க முடியலை, பேச ட்ரை பண்ணுறாங்க, பேச முடியலை, கையை தூக்க பார்க்குறாங்க, கையை தூக்க முடியலை. உடனே டாக்டர்ஸ்கிட்ட சொன்னால் அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணினாங்க. உடனே எல்லா பாசிட்டிவ்ஸுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இவங்களுக்கு எல்லாருமே உடனே ஜபத்தில் தான் இந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த டைமில் வந்து நல்லா ஜெபம் பண்ணினாங்க. அங்கே பரிசோதனை பண்ணின டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒன்றில் பெட்டில் அப்படியே படுத்திருப்பார், இல்லைன்னு சொன்னால் இவரோட கண்டிஷன் வந்து இப்போ நாங்கள் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் பாரத்தோடு, ஆனால் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு, என்னென்னா ஆண்டவர் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு சுகத்தை தருவார், நல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நான் முட்டி போட்டு அழுது மன்றாடி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை, நானும் இவங்களும் மட்டும்தான் இருந்தோம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றிலும் என் கூட இருந்தார். அப்புறமா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேசுகிறதா இருந்தால், அம்மா அப்பான்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு நல்லா நடக்கணும்னா 6 மாதத்துக்கு மேலே ஆகும். நல்லா பேசி நல்ல இது இருக்கணும்னா அது நம்ம டைமே சொல்ல முடியாது. இந்த கண்டிஷன் இப்படிப்பட்ட கேசஸ் வந்து நிறைய வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் எல்லாமே கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதனால் பெரிய டாக்டர் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விசுவாசத்தோடு பாரத்தோடு எல்லா நாளையும் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து போய் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்களுக்கு ஒரு வாரமாக இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு இவங்களுக்கே தெரியாது. நான் பாத்ரூமுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போவேன், எடுப்பேன் எல்லாமே, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பேச்சு வரல, நடக்க முடியலை, கை எதுவுமே வராது. அப்புறம் 1 மந்த்லேயே கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டரை போய் பார்த்தோம். அப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அப்படி ஒன்னாட்டு ஒவ்வொரு விதத்துலையும் வழி நடத்திட்டே வந்தார். எல்லாமே அவருடைய கிருபையினால, அவருடைய வழி நடத்துறதுனால நாங்கள் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக பாரத்தோடு அவ்வளவு ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவருடைய கிருபை, 2வது வந்து எங்களோட விடாமுயற்சி, கடின உழைப்பு.
எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் எங்கள் கூட இருந்து இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் பேச உதவி பண்ணியிருக்காரு. கண்ணு நல்ல பார்வை தெரியுது, ஆனால் பைபிள் வாசிக்க முடியாது, நாக்கு இன்னும் ஒழுங்காக வரல. கை இப்போ எல்லாம் நல்லா தூக்குறாங்க, நல்லா இப்போ நடக்கிறாங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா வாக் பண்ணுறாங்க. இப்படியாக ஆண்டவர் எங்களுடைய காரியத்தில் ஆண்டவர் எங்கள் கூட, ஆண்டவர் தான் எங்கள் கூட இருந்தார். அதனால நிறைய பாஸ்டர்ஸுடைய தேவ பிள்ளைகளுடைய ஜபங்கள் எங்களை நல்லா தாங்குச்சு. எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். எங்களுக்காக ஜெபித்த எல்லா ஊழியர்களுக்காகவும் விசுவாச பிள்ளைகளுக்காக இந்த நேரத்துலையும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நல்ல விதத்தில் நல்ல பூரண சுகமடைய நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டு என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கத்தி போவோம். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் துமுருக்கு. இன்னும் எனக்கு இன்னும் கை சரியாக இன்னும் வெட்டவில்லை. இன்னும் கை இன்னும் பசல் படிக்கிறது இல்லை, சரியாக பிடிக்கல. அதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கி உங்களுடைய பிசைக்காக ஜெபம் பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் நன்மை பிசைகள் ஊழியர்கள் எல்லாருமே எனக்கு உதவிங்க. இப்போ பேர் பாருங்கள், கொஞ்சம் கர்த்தர் நைஸ். அதுக்காக நன்றி. எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பிரசித்தப்படுவதாக. இந்த நாட்களிலும் நாம் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்காக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகவே தான் நாம் தேசத்திற்காக கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும், அது எங்களுடைய நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தேவஜனமே, நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின்படியே நம்முடைய நாட்களிலே எழுப்புதலை அனுப்பப்படுகிறார். நாம் அவரோடு தேவ சமூகத்தை காத்திருப்போம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Hallelujah. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை,
இன்றைக்கு யூடியூப் சேனல் வழியாக கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதில் சந்தோஷப்படுகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்லும்போது என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றது அவருடைய இருதயமாகிய பாத்திரமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நிரப்ப அவர் விரும்புகிறார். அவர் பாத்திரத்தை நிரப்புறார். அவர் நிரப்புறதுனாலதான் அவர் சொல்றார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து நீங்கள் பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். கர்த்தர் இன்னைக்கு அவங்கள பூமியை நிரப்புற அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை நிரப்புற மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரியர்களால் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அவர்களை நிரப்பினது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்ப விரும்புகிறது. இன்னும் வசனம் சொல்லும்போது இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் வனாந்திரத்துக்கு போறார். கர்த்தர் சாமுவேலுக்கு தைல கொம்பை அபிஷேகத்தினால் நிரப்ப அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய எண்ணங்கள் நம்மை நிரப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நிரம்பணும், நம்முடைய பாத்திரங்கள் நிரம்ப வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். எலிசா கூட வெறுமையான பாத்திரங்களை நிரப்பினான் என்று வசனம் சொல்லுகிறார். பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் நிரம்பி இருக்கிற பாத்திரங்களை வாங்கிட்டு வரல, காலியான பாத்திரம், ஒன்னில்லாத பாத்திரத்தை வாங்கி அதை நிரப்புகிறார். காணா ஒரு கல்யாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கற்சாடிகளை நிரப்ப சொல்றார். இயேசுடைய எண்ணங்கள் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அவர் நிரப்பவே விரும்புகிறார். பேருடைய படகு வெறுமையா இருந்துச்சு, அந்த படகை அவர் நிரப்புறார். ஒண்ணுமே இல்லாத படகு, ஒரு சின்ன மீன் கூட பிடிக்க முடியல. ஆனா அவனுடைய படகை எப்படி நிரப்புறாருன்னா, அவன் படகை நிரப்புறதுனால அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கிற அளவுல கர்த்தர் நிரப்புறார். கர்த்தர் நம்மை நிரப்பும் போது அது நமக்கு மட்டுமல்ல, நம்ம 100 பேருக்கு கொடுக்கிறது மாதிரி கர்த்தர் அவருடைய நிரப்புதல். அதான் வசனம் சொல்றது, நீங்க பூமியவே நிரப்புங்க. ஒருத்தர் 2 பேருக்கு கொடுக்கிற மாதிரி இல்லை, பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாத்திரம் நிரம்ப வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? எக்ஸாம்பிள், இது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த பாத்திரம் நிரம்பும். ஆனா அந்த பாத்திரம் நிரம்புறதுக்கு இந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் பாத்திரமா இருக்கும். பாத்திரம் மீன்ஸ் பைபிள் சொல்லும் போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். பாத்திரவான்களை கர்த்தர் அழைக்கல, ஆனா அழைத்தவர்களை அழைப்புக்கு பாத்திரவான்களா கர்த்தர் மாத்துறாரு. சோ இந்த பாத்திரம் நிரம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் இதனுடைய வாய், இதனுடைய மேல் பகுதி எங்க இருக்கு அப்படின்னா, நேர வானத்தை பார்த்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது மேல பார்த்துதான் இருக்கு. இது எப்படி வச்சோம்னா சைடு, இப்ப இந்த சைடுல எல்லாம் வச்சீங்கன்னா அந்த தண்ணி ஊத்துனா அந்த பாத்திரம் நிரம்பாது. இந்த பாத்திரம் நிரம்பணும், இல்ல இப்ப கணக்கு வச்சிருந்தா கூட தண்ணி ஊத்துனா எல்லாம் கீழே தான் போகும். அப்ப இந்த பாத்திரம் நிரம்பணும்னா இது மேல பார்த்திருக்கணும். தாவீது சொல்லும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், என் கண்களை நான் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் வானத்துக்கு நேராக பார்க்கணும். இன்னைக்கு பல நேரங்களில பல மனிதர்கள் நம்ம சிச்சுவேஷனை பார்க்கிறோம், வேற எங்கேயாவது இருந்து உதவி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். வசனம் சொல்லும்போது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லுது. நம்முடைய பார்வை
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வேணாலும் வரும், அது எப்படி வேணாலும் வரும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது வருகிற இடத்துல இருந்தால இதை கொடுக்கிறவரை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதோ அங்கதான் நம்ம பார்க்கணும். ஆனா அங்கிருந்து வருவதற்கு கர்த்தர் அது செய்ததுனாலதான் அது அங்கிருந்து வருது. வேதம் சொல்லும்போது இயேசு கூட 5 அப்பத்தை எடுத்து அதை வானத்தை தான் பார்த்தார். பிதாவை பார்த்து ஜெபம் பண்றார். அது ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடி அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். பார்த்து ஜெபித்து அதை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நானும் வானத்தை பார்க்கும்போது வானத்துல யார் இருக்கிறான்னா இயேசு தெய்வம் நமக்காக வானத்தை பூமி உண்டாக்கினவர். வானங்களின் வழியாக ஆசீர்வாதத்தை தருவார். வானத்திலிருந்து நமக்கு நன்மை வரும். இன்னைக்கு நம்ம பூமியையோ மற்ற இடத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தரை நீங்க பார்க்கணும். அவரை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் அவர் உங்களுக்கு செய்து தருவார். அதனால வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒட்டாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அவர் வானத்தை மேகங்களால் மூடி மலையை ஆயத்தப்படுத்தி என்று தாவீது சொல்றார். வானத்தை மேகங்களால கர்த்தர் மூடி வச்சிருக்கார். மலையை அவர் ஆயத்தப்படுத்தி என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த பூமியில தண்ணி இல்லாட்டாலும் வானத்துல மேகங்களை உண்டாக்கி அங்க வசனம் சொல்கிறது அவர் மலையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு தேவையான மலையை கர்த்தர் வானத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்கிறது, நீங்க வானத்தை பாருங்கள், ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வசனம் சொல்கிறது. காலம் வரும்போது கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற மழையை நமக்கு பூமிக்கு அனுப்புறார். நாம பார்க்க வேண்டியது வானத்தை. இப்ப இந்த பாத்திரத்துடைய வாய் வானத்தை பார்த்திருக்கு. இந்த வானத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வானத்திலிருந்து எந்த இடங்களில் இருந்தும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம பார்க்க வேண்டியது கர்த்தர். இயேசு சொல்லும் போது என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். இயேசுவை ஒரு மனிதன் பார்க்கும் போதுதான் அவன் பிரகாசம் அடைகிறான். இயேசுவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் அவரால் வருகிறது. இன்னும் வசனம் சொல்லும் போது நன்மையான எந்த ஈடும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் எந்த ஒரு நன்மையும் இயேசுவிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இயேசுவின் மூலம்தான் நமக்கு நன்மை, இயேசுவின் மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு, இயேசுவின் மூலம்தான் நமக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் இயேசு சொன்னார், என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். இயேசுவை நாம பார்க்க வேண்டும். பத்திமேய் குருடன் அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலும் தாவீதின் குமாரனை இயேசுவே எனக்கு மனம் இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டான். இயேசுவே அவங்க முன்னாடி கூப்பிட்டதுனாலதான் அவங்க முன்னாடி இயேசு நின்னார். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் இயேசுவை நீங்க கூப்பிடும் போது அவர் உங்க சத்தத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார், உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய பார்வையெல்லாம் இயேசுவை பார்க்கிறதா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் மனிதன் செய்வான், நண்பர்கள் செய்வாங்க, அப்பா அம்மா செய்வாங்க, பிள்ளைங்க செய்வாங்க, எல்லாம் பலரை எதிர்பார்த்தாங்க. ஆனா பல நேரங்கள் அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டாங்க. ஆனா இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கும் போது அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அது வெட்கப்பட்டு போக கருத்து விட மாட்டான். இரண்டாவது, இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய இது இப்ப பிளாஸ்டிக் பாத்திரம், இதுல கண்ணாடி பாத்திரம் இருக்கு, சில்வர் பாத்திரங்கள் இருக்கு, 3 விதமான பாத்திரங்கள் உலகத்துல இருக்குது. ஆனா இப்ப இந்த பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரமா இருக்கிறதுனால ரொம்ப சூடான தண்ணீர் இதுல ஊத்தினா அந்த பாத்திரம் உருகிடும். இது சில்வர் டம்ளரா இருந்தா எவ்வளவு சூடான தண்ணீரையும் அதுல ஊற்ற முடியும். சோ இதுல இந்த பாத்திரம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இருதயம் தாவீது சொல்லும்போது நம்முடைய பாத்திரம், நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்துல எவ்வளவு சூடான தண்ணீரா இருக்கட்டும், ரொம்ப கூலான தண்ணீரா இருக்கட்டும்,
அதை நம்ம மேல ஊற்றப்படும் போது அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பாத்திரத்துக்கு வேணும். பல நேரங்களில் மனிதர்கள் கோபமா பேசுவாங்க, கசப்பா பேசுவாங்க, வைராக்கியமா பேசுவாங்க. எந்த தண்ணீரை அந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் ஒரு நாள் அந்த பாத்திரம் ஏன் இவ்வளவு சூடா என் மேல ஊத்துற அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரம் கேட்கறது இல்லை. ரொம்ப சூடா டீ கொடுத்தாலும் காஃபி கொடுத்தாலும் நம்ம சூடா குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு நாளும் அந்த பாத்திரம் கோபப்பட்டோ இல்ல மனசு சங்கடப்பட்டு அது உடைஞ்சு போறது கிடையாது. அதை ஏத்துக்குது, அந்த வலியை அந்த வேதனையை அந்த பாத்திரம் ஏத்துக்குது. ஏன்னா அந்த பாத்திரம் அந்த அளவுக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கு, அதை வடிவமைச்சவங்க அப்படி அமைச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நம்முடைய இருதயம் பல நேரங்களிலும் சில கஷ்டங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வலிகளை நம்மளால தாங்க முடியறதில்லை. சில பாத்திரங்கள் கோபத்து நிமித்தம் உடைஞ்சது, வலியினால உடைஞ்சது. ஆனால் அப்படி இல்லை, இந்த பாத்திரம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய, சகிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். இயேசு சொல்லும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூறுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்றார். பாத்திரம் மீன்ஸ் அவருக்கு வந்த பாடுகள், கஷ்டம், வேதனை, கண்ணீர். அவரால் தாங்க முடியல அப்படின்னு நினைச்சு அவர் ஜெபித்தாலும் அவர் சொல்றாரு, தாங்கிறது ரெண்டாவது, உங்க சித்தம் எனக்கு இருந்தா அதை நான் தாங்கிக்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய கால்களை மான் கால்களை போல உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரப்பாங்க. நம்ம கால்களை கர்த்தர் அபிஷேகம் பண்றார். ஏற முடியாத இடங்களில, நடக்க முடியாத இடங்கள்ல நம்ம நடக்க வைக்கிறார். அதற்கு நம்முடைய கால்களை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா மான் கால்களை போல மாத்துறார். உயரமான இடங்கள்ல துள்ளி குதித்து விளையாடுறதை நீங்க பார்த்துருக்கீங்க. எந்த இடத்துல ஏற முடியல, எங்க போக முடியல, என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறோமோ அங்க போக, அதை செய்ய கர்த்தர் நம்முடைய கால்களை பலப்படுத்தும். ஆகாவுடைய ரதங்களுக்கு முன்பாக எலியாவை ஓடினான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் ரதத்தில் ஓடினான், ஆனால் எலியாவை கர்த்தர் அக்கினி ரதத்தினால கொண்டு போனார். அந்த ரதங்களை விட இந்த பிசாசை பெண்ணுக்கு தள்ளி, ராஜாவை பெண்ணுக்கு தள்ளி, அந்த ரதங்களை விட அவன் வேகமாக ஓடுற ஒரு கால்கள் எலியாவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பெண்ணுக்கு தள்ளி, நமக்கு வருகிற அத்தனை போராட்டங்களையும் நம்ம பெண்ணுக்கு தள்ளி, அத்தனை சத்துடைய சவால்களையும் நம்ம பெண்ணுக்கு தள்ளி, அவைகளுக்கு முன்பாக ஓடக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்முடைய கால்களை பலமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுறார். அவருடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்கள் சொல்லி இந்த இரண்டாவது, இந்த பாத்திரம் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது போல என்ன சூடான காரியம் நம்ம மேல வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேணும். கோபப்பட்டு உடைந்து போகிறதுக்கல்ல, பேசுறதுக்கல்ல, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படிதான் அந்த பாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இதே போல உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு இருதயத்தை தார், எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று வசனம் சொல்கிறது. இயேசு எல்லாவற்றையும் சகித்தார். கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சகித்தார். ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசணும். யோபு சொல்லும் போது கூட நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன். ஆனா இயேசு ஒரு வார்த்தை கூட ஒரு பாடுகளை பேசல, எல்லாத்தையும் சகிச்சார். சகிச்சதுனாலதான் அவர் ஜெயிச்சார். சகிக்கிற நம்மளாலதான் சாதிக்க முடியும். இன்னைக்கு நீங்க சகிக்கும் போது கர்த்தர் உங்களை சாதிக்க வைப்பார். இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேர தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம். அதிலிருந்து 3 காரியங்களை உங்கள் மத்தியில் பேச முடியாத விரும்புகிறேன்.
செய்தியினுடைய தலைப்பு அப்போஸ்தலருடைய காலத்தில் எழுப்புதல் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே 3 காரியங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரங்கள் இல்லாதபடினால நான் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் என்ன செய்கிறேன், பதிவு பண்ணும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் இன்றைக்கு அநேக திருச்சபையில அப்போஸ்தலருடைய நாட்களில நடந்தது போல என்னுடைய திருச்சபையிலோ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறதான காரியங்கள் ஆங்காங்கே நான் கேட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில கட்டாயம் இந்த தலைமுறையில அப்போஸ்தலருடைய நாட்களில நடந்த கிரியைகள் நம்மை கொண்டு, நம்முடைய திருச்சபையை கொண்டு, குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்கள் என்ன செய்வார். அது செய்வதற்கு முன்பாக அப்போஸ்தலருடைய நாட்களில எழுப்புதல் வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்ப்போம். முதலாவது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகத்தை 3 பகுதியா பிரிக்கலாம். 1, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் எருசலேமில தேவன் அவர்களை கொண்டு செய்த காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1. 2வது காரியம் 8லிருந்து 12, இந்த 8வது அதிகாரத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும், 12வது அதிகாரம் வரைக்கும் யூதேயாவிலையும் சமரியாவிலையும் எப்படிப்பட்ட கிரியைகள் நடந்தது அதை குறித்து நம்முடைய வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தம் தேவன் அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறதை குறித்து இந்த 3 பகுதியில இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல கீழே திறவுகோல் வசனம் அப்போஸ்தலர் 1:8. இந்த 1:8ல இருக்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த 28 அதிகாரத்தில் என்ன செஞ்சிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறிப்பா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் பரிசுத்த ஆவியானவர் நடமாடுகிற புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 3 விஷயங்களை உங்க மத்தியில பதிவு பண்ணும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, அப்போஸ்தலருடைய நாட்களில நடந்தது போலவே ஆண்டவரே என்னை கொண்டு செய்க, என் சபையை கொண்டு செய்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் அங்கலாய்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 70 முறை பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை இதுல வருகிறது. அப்படி என்று சொன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலேயே தேவன் பலத்த காரியம் செய்வதற்கு ரொம்ப உயர்ந்த நிலையில இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை 70 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது என்ன அப்படி என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவிக்கு ஒரு பேர் இருக்குது. ரூவாக் என்ற எபிரேய வார்த்தையில இருந்து நீமா என்ற கிரேக்க வார்த்தை என்ன செய்யுது, பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியில நாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி என்பது என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது என்ன, நாம் ஜெபிக்கும் போது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறுகிறது அல்ல, எப்பொழுதோ அந்த அனுபவத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும். இது ஒரு தொடர் பயணம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது ஏதோ நம்ம இடையிடைய நம்ம விட்டு விட்டு வருவதல்ல. பரிசுத்த ஆவி எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த நிறைவுல பரிசுத்தவான்கள் எப்போது இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு நிறைவு தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவிக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சக்தின்னு சொல்லப்பட்டிருக்குது, உயிர் மூச்சு அல்லது காற்று. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை குறித்து அருமையா எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒண்ணு, அப்போஸ்தலருடைய காலத்துல ஏன் எழுப்புதல் வந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொண்டார்கள்.
அப்படி நிறைவை பெற்றுக் கொள்ளும் போது கடவுள் நம்ம என்ன செய்வார்? நம்மை கொண்டும் அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த கிரியை தேவன் நம்மை கொண்டு என்ன செய்வார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்தது இரண்டாவது பகுதியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தொடர்ந்து அப்போஸ்தலருடைய எழுப்புதலுக்கு 3 காரணங்கள். முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்துல பேசினேன். தொடர்ந்து இரண்டாவது விஷயங்கள், அங்க அப்படிப்பட்ட எழுப்புதல் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சாட்சி ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட சாட்சி. கிட்டத்தட்ட இந்த 28 அதிகாரத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த சாட்சி என்கிற வார்த்தை 30 முறை என்ன செய்யுது வருது. அந்த சாட்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மார்டியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அநேக நேரத்துல ஊழியக்காரர்களா இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் சாட்சி என்ற வார்த்தையை நாம வேற மாதிரி புரிந்திருக்கிறோம். ஆனா வேதம் நம்ம புரிந்து கொண்ட மாதிரி வேதம் சொல்லல. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லுகிற விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சாட்சி ஒரு பகுதியா மாத்திரம் தான் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிற சாட்சியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஜிகே வார்த்தையில மார்டியோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 2 அர்த்தங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக வாழ்வது. மற்றொன்று, இரத்த சாட்சியாக மரிப்பது. அப்படி என்று சொன்னா, நம்மை வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சவுலாய் வாழ்ந்த காலத்துல கடவுள் அவனை பவுலாய் மாற்றின பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை எந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்ட வசனத்தின்படி, வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக நான் வாழுகிறது அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை தான் அது ஒரு வகையான இரத்த சாட்சி. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இரத்த சாட்சியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இன்னொன்று விதத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, நாம மரிப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆயுதமா இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில வாழ்றதை விட கிறிஸ்துவுக்காக மரிக்கிறது நம்ம கடினம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை விட ரொம்ப கடினமான ஒரு காரியம் தெரியுமா? இந்தியாவினுடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் அவரிடத்துல ஒரு பக்தன் இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அனுபவத்திலிருந்து இவற்றை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்றது ஈஸியா அல்லது சாகிறது ஈஸியா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார். கிறிஸ்துவுக்காக மரிப்பது ஈஸி, கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது ரொம்ப கடினம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான வாழ்க்கை இல்லை, அது ஈஸி தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில தான் இந்த சாட்சி என்கிற வார்த்தை செய்யுது வருகிறது. ஒருவேளை நம்ம இரத்த சாட்சியா மரிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு வராவிட்டாலோ, நம்ம ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதே அது ஒரு இரத்த சாட்சியினுடைய அடையாளம். நம்மளுடைய ஆசை பாசங்கள், நம்ம உலக வாழ்க்கை, ஆபரகாமை போல எல்லாவற்றையும் விட்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் பாத்தியா, இது எல்லாமே வாழ்வதும் கிறிஸ்துவுக்குள்ள மரிப்பதும் இது எல்லாமே இரத்த சாட்சியினுடைய அடையாளமாகத்தான் கர்த்தர் நம்மளை செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ இரண்டாவது விஷயம், அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ஏன் எழுப்புதல் நடந்தது, ஏன் பலத்த கிரியைகள் நடந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்படின்னா என்னன்னா, அங்க பேதுருவா இருக்கட்டும் அல்லது பவுலா இருக்கட்டும், அவர்கள் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு கடந்து போனார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். அப்படின்னா நாம அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு என்ன செய்வார்? அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த கிரியைகளை தேவன் நம்மை கொண்டு அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் என்ன செய்வாராக. ஆமென். தொடர்ந்து அப்போஸ்தலருடைய எழுப்புதலுக்கு என்ன காரணம்? 1, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. 2, சாட்சி உள்ள வாழ்க்கை. 3வது, இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல
மூன்றாவது தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஜெபம் என்கிற வார்த்தை 29 முறை என்ன செய்கிறது, வருகிறது. அதிகாரமே 28 தான் இருக்குது. ஆனா ஜெபம் என்கிற வார்த்தை 29 முறை வருகிறது. அப்படின்னா இந்த அப்போஸ்தலருடைய நாட்களில அவங்க அனுதினமும் உறுதியாக செய்த விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. இங்க குறிப்பா இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது நான் ஒரு ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல ஏரோதினுடைய காலத்துல பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் போடும் பொழுது இந்த செய்தி சபையாருக்கு கடந்து போகின்ற பொழுது அந்த செய்தி அவர்கள் கேள்விப்பட்ட உடனே சபையார் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பேதுருவினுடைய விடுதலைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு ஜெபத்தை குறித்து இந்த வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஊக்கமாய் ஜெபிப்பது என்றால் என்ன, ஊக்கமான ஜெபம் என்றால் என்ன, அந்த ஜெபம் என்றால் என்ன, அந்த கேள்விக்கு அதாவது தொடர்ந்து ஜெபிக்கிறது. அதான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், யாரும் ஜெபிக்கலாம் சொல்ல முடியாது. ஜெபிக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மளை ஊழியக்காரா வச்சிருக்கிறாரு. ஜெபிக்கிறதுனாலதான் கடவுள் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. ஜெபிக்கிறதுனாலதான் கர்த்தர் இந்த ஊழியத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால், ஒரு தொடர்ச்சியாக ஜெபிக்கிற, அதாவது இந்த பேதுரு எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அந்த சிறையிலிருந்து அவன் வெளியே வந்து ஆகணும், ஒரு குறிக்கோளோடு கூட விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக ஜெபிக்கிறது நிமித்தம் கர்த்தர் உடனடியாகவே என்ன செஞ்சார், ஒரு அற்புதத்தை பண்ணினார் என்று வேதத்துல நமக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது நம்ம அநேக நேரத்துல நம்முடைய ஜெபத்தை நாம என்ன செஞ்சு விடுறோம், நிறுத்தி விட்டுறோம். ஆனா அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல. அவங்க உபத்திரவத்தின் மத்தியில சபைகள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்கள் ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டபடினால்தான் அவங்க தொடர்ந்து அந்த ஊக்கமான ஜெபத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அப்படி ஜெபித்ததுனாலதான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலைய பேதுருக்கு தேவன் என்ன செஞ்சார், கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஆதி நாட்களில, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில, தேவன் நம்மை அடைத்த நாட்களில அன்றைக்கு இருந்த ஜெபங்கள் இன்றைக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்துல நாம போய் ஆண்டவரை தேடணும், இது ஒரு அனுபவம். ஆனா இந்த அனுபவத்தில இருந்து நம்ம அடுத்த அனுபவத்துக்கு நேரா வரணும். அது அடுத்த அனுபவம் என்ன, தேவன் தேடுகிற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சோ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜெபம் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்துல இருக்கும் என்று சொன்னா, நம்முடைய ஊழியங்கள் அடுத்த கட்ட லெவல் ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு போவார். அடுத்த கட்ட பெருக்கத்துக்கு நேரா தேவன் என்ன செய்வார், கொண்டு போவார். நம்ம போகிற இடத்துல எல்லாம் தேவன் அற்புதங்களை செய்வார். போகிற இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படும். தேவன் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். காரணம், இந்த ஜெபம் ஆதி திருச்சபையில அதிகமாக இருந்தது. அது மாத்திரம் இல்ல, சாட்சி உள்ள ஜெபம் மாத்திரம் அல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருந்தது. அதனாலதான் தேவன் அப்போஸ்தலருடைய நாட்களில இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். முதல் நூற்றாண்டு திருச்சபை பெருக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 3 காரணங்கள். அதனாலதான் அந்த சபையை ஆண்டவர் பெருகை செய்தார். அதனாலதான் வசனம் விருத்தி அடைந்தது. அதனாலதான் எழுப்புதல் உண்டானது. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். உங்களுடைய தரிசனம் நிறைவேறணுமா, இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறணும் எத்தனை பேர் நீங்க ஏங்குறீங்களோ, தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தேடுகிறார். இப்படிப்பட்ட காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் பலத்த காரியங்கள் என்ன செய்வார். கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த 3 காரியங்கள் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ஆண்டவரே உண்டான அந்த எழுப்புதல் ஆண்டவரே எங்களை கொண்டு எங்க சபையில இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த ஆதி அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் செயலந்து போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. மீண்டும் அடுத்த செய்தியில யூடியூப் மூலமா என்ன செய்வோம், உங்களை சந்திப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். மீண்டும் வருகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் எனது அருமை நண்பருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் கொரோனா என்கிற வியாதி மனிதனை தொடர்ந்து பிடிப்பதன் மூலமாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு வார்த்தை சொல்வது போல் விழித்திருங்கள், தனித்திருங்கள், வீட்டிலே இருங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் விழித்திருந்து தனித்திருந்து வீட்டிலே இருந்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ விழித்திரு, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக இரு என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். மாஸ்க் என்ற பெயரில் மனிதன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத வாயும் முகத்தையும் மூடியபடி இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கடவுள் அவனுக்கு காதை மட்டும் திறக்க வைத்திருக்கிறார். காரணம், லாக்டவுன் என்கிற பெயரிலே முழுமையாய் மூடி கிடக்கின்ற மனிதனுடைய இருதயத்தை திறப்பதற்கு அவனுடைய காதுகள் இந்த நாளிலே திறந்திருக்கும் போது அவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நாம் ருசித்து அதை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து லாக்டவுன்களும் இன்றைக்கு ஓப்பனாக போகிறது. ஆகவே எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், பிரச்சனைகளை உடைக்கிற அவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா அப்படின்ற புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்தேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. கேட்ட உடனே நமக்கு கொடுப்பாங்களா? தட்டின உடனே நமக்கு திறப்பாங்களா? தேடினா நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை அனுபவிப்பது என்று சொல்லும்போது சற்று கடினமாக தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யாருக்காக கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு மேலே எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தின் ஆழமான அந்த கருத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒரு சிநேகிதன் ஒரு நாள் ராத்திரியில் தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டுடைய கதவை அவன் தட்டுகிறான். மிகுந்த பசியோட ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நம்பி தன் சிநேகிதனுடைய வீட்டு கதவை பாதி ராத்திரியில் வந்து தட்டுகிறான். பாதி ராத்திரியில் தன் கதவின் சத்தம், தட்டுதலின் சத்தத்தை கேட்ட அவனுடைய சிநேகிதன் கதவை திறக்கிறான். பார்க்கும்போது தன்னுடைய சிநேகிதன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். தன் சிநேகிதனை பார்த்து கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, எனக்கு சாப்பிடுவதற்கு 3 அப்பம் வேண்டும் என்று. ஆனால் அந்த சிநேகிதன் அவனை பார்த்து சொன்னான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவன் அவனுடைய சிநேகிதருடைய வீட்டிற்கு
அதே பாதுகாப்பில் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வீட்டு கதவை தட்டுகிறான். சிநேகிதனே, என்னை தேடி என்னுடைய சிநேகிதன் வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த ராத்திரியில சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, அதனால நீ ஒரு 3 அப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சிநேகிதனுடைய வாசல் கதவை அவன் தட்டுகிறான். அப்பொழுது சிநேகிதன் சொல்கிறான், நான் என் பிள்ளைகளோடு கூட தூங்கியாச்சு, படுத்தாச்சு, இந்த ராத்திரியில் நீ வந்து கேட்கிறாயே என்று சொல்லும் பொழுது இந்த வேத வசனம் விதமாக சொல்லும். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் இருந்து அவனுக்கு கொடாவிட்டால் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தன்னிடத்தில் தன் சிநேகிதனுக்காக வருந்தி கேட்கிறது நிமித்தமாக நான் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை பல தேவைகளோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவைகள் அதிகம். அந்தந்த தேவைகளுக்காக நீங்கள் காலையும் மாலையும் கடவுளுடைய கதவை நீங்கள் தட்டி கொண்டிருக்கிறீர்கள். கடவுளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுளத்தில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கேட்டது ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஏன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதில் ஒரு ஆழமான ரகசியம் ஒன்று அடங்கியிருக்கிறது. அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போன்றோம். இந்த வேதவசனத்தில் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். சிநேகிதன் சொல்லுகிறான், என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு இப்பொழுது ஒன்றுமில்லை. அந்த சிநேகிதன் தன் சிநேகிதனுக்கு விதமாக சொன்னான், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறான், அவனை நான் இன்றைக்கு உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த சிநேகிதத்தில் நான் போய் கேட்டால் அவன் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பான் என்று சொல்லி நம்பி அந்த வீட்டின் கதவை அவன் தட்டுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிநேகிதனை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த சிநேகிதன் நீங்கள் பாதுகாத்து பகல் வேளையில் இரவு வேளையில் எந்த நேரத்திலும் அவருடைய வீட்டு கதவை தட்டினால் அவரிடத்தில் நீங்கள் வருந்தி கேட்கின்ற வேளைகளிலே அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தன் சிநேகிதனுக்காக அந்த ராத்திரியிலே தன் சிநேகிதனுடைய கதவை அவன் தட்ட ஆரம்பிக்கிறான். தன் சிநேகிதன் வருந்தி கேட்டதன் நிமித்தமாய் அந்த வார்த்தை சொல்கிறது, சிநேகிதனுக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பான். இன்றைக்கு இந்த வேதத்துடைய இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள். உங்களுக்காகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காகவே நீங்கள் தட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கைக்காகவே நீங்கள் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த நண்பருடைய நிலைமை ஒரு காரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சாப்பாட்டுக்கு ஒன்றுமில்லாமல் அவன் தன்னுடைய சகோதரனை தேடி வருகிறான். ஆனால் இவன் சாப்பிட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். இவன் சாப்பிட்ட பின்பு ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். சாப்பிட்ட பின்பு ஒன்றுமில்லாமல் இருக்கிற நாம் அடுத்த நேர சாப்பாட்டிற்காக, அடுத்த நேர தேவைகளுக்காக இன்றைக்கு தேவனுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறோம். தேவனத்தில் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனத்தில் நம்முடைய தேவைகளுக்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். சிநேகிதனே, நீ சாப்பிட்டு அடுத்த நேரத்திற்காக தேவையோடு கூட இருக்கிறாய். ஆனால் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற சூழ்நிலையில் ஒரு தேவையோடு கூட இருந்திருக்கிறார். அவனுக்காக எப்பொழுது நீ என்னிடத்தில் கதவை தட்டுகிறாய், அவனுக்காக எப்பொழுது நீ என்னிடத்தில் தேடுகிறாயோ, அவனுக்காக எப்பொழுது நீ என்னிடத்தில் வந்து கேட்கிறாயோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு,
அவனுக்கு தேவையானது எல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார். அப்படியானால் உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறபடினால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் உங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் வந்து சொல்வதற்கு முன்பதாக அடுத்த ஜனங்கள், ஏழை ஜனங்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிற நண்பர்களுக்காக, உங்கள் பக்கத்தில் எதிர்த்து கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய தேவைகளை கேட்டறிந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டுடைய கதவை தட்டுவீர்களானால், அவர்களுக்காக நீங்கள் தேவனை தேடுவீர்களானால், அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்பீர்களானால், ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு மகனே மகளே, உன்னுடைய தேவைகள் எல்லாம், தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறேன். இந்த இரண்டாவது இந்த சிநேகிதனுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடித்தது, ராத்திரி என்று மாறான் தனக்கு எல்லாம் இருக்கிறது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று அவன் நினைக்காமல் தன் சிநேகிதனுக்காக இந்த ராத்திரியில் அவன் தன் சிநேகிதனை வீட்டை நோக்கி போகிறான். அந்த மனசு இன்னைக்கு நமக்கு வேணும். நாங்கள் எதிர்பார்க்கிறார், எனக்கு இருக்குது, எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஆண்டவர் தந்து விட்டார் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் அதோடு தன்னை முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. என் சிநேகிதனுக்காக நான் இன்னொருவருடைய கதவை தட்ட வேண்டும், என் சிநேகிதனுக்காக இன்னொருத்தரை நான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ராத்திரி ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி எப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறானோ அங்கே கர்த்தர் அவனுக்காக இறக்கம் செய்கிறார். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய வேதனைகள் பெருசாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவைகளோடு இருக்கிறதை காட்டிலும் இன்னும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தேவைகளுக்காக, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக, அவங்க வேதனைகளுக்காக இன்னைக்கு ஆண்டோடைய வாசல்ல ஆண்டுடைய கதவை நீங்கள் தட்டுவீர்களா? ஆண்டவரத்தில் அவர்களுக்காக நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அவங்களுக்காக நீங்க ஆண்டவரத்தில் நீங்க தேடுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்லாரு, உன்னுடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன், உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். ஒரு வேலை எவ்வளவு விதமா எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நீங்க உங்களோடு இருக்கிறார். அவர் நீங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இரண்டாவது காரியம் மற்றொரு தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு உணர்த்துகிறது. காரியத்தை உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். புதிய ஏற்பாடுகளை நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவனுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்தார். நான் நினைக்கிறேன் 3 அப்பம் கேட்டான் தன் சிநேகிதனுக்காக. ஒருவேளை இந்த அப்பத்திற்கு ஒரு 6 அப்பத்தை அவன் கொடுத்திருக்கலாம், அப்பத்திற்கு தேவையான எல்லாத்தையும் அவன் கொடுத்திருக்கலாம். நான் நம்புறேன். ஏனென்றால் தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது யோபுடைய புஸ்தகத்தில் சொல்லும் போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றி முன்னாடி இருக்கிற நிலைமையை பார்க்க 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி யோபுடைய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். மிகவும் உடைந்து போக ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அனுபவித்திருக்க முடியாது. எல்லாத்தையும் இழந்து வேதனையினாலும் கண்ணீரினாலும் என்ன வாழ்க்கை என்று சொல்லி எண்ணி, ஆனால் நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தனக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள், சோதனைகள், தேவைகள் 1000 அதன் நடுவில் தன் சிநேகிதனுடைய தேவைகள் சிறிதில் அறிந்து தன்னுடைய சிநேகிதனுடைய சிறையிருப்பை பார்த்தபோது வேதனைப்படுகிறவன் அந்த சிநேகிதனுக்காக அவன் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உண்மையாய் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு என்று ஜெபிக்கிறது வேண்டும். அதை 2வது வழி, மற்றவர்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த லாக்டவுன் காலத்தில், கொரோனா இந்த வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் உங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க,
உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் சிநேகிதரையும், நீங்கள் வாழுகின்ற தேசத்தையும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபம், தன் சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்து, எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இருந்தாக இருக்கட்டும், ஆனால் என் சிநேகிதனுடைய வேதனை எனக்கு அது பெரிய வேதனை என்று எண்ணி அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது, வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. நீங்க தட்ட வேண்டியது இதுவரைக்கும் உங்களுக்காகவே தட்டி, உங்கள் தேவைகளுக்காகவே தட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்களுக்காக, பிரச்சனைகளுக்காகவே கதவை வந்து தட்டி 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 கடவுளை காப்பாற்றும், கடவுளை வெற்றி, கடவுளை கொடுத்து, கடவுளை ஆசீர்வதி. மோசமான நிலைமையில், இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையில் எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனை நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சற்று ஒதுக்கி வைங்க. அவர்களுக்காக நீங்கள் இயேசுவிடத்தில் தட்டி, அவங்களுக்காக கேளுங்க, அவங்களுக்காக இயேசப்பாவை தேடுங்க. இயேசப்பா எனக்கு 2 காரியத்தை செய்ய போறார். ஒன்று, உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இன்னொன்று, யாருக்காக தட்டுறீங்களோ அவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனசை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வேதவசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த சத்தியம் இதுவரை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், இது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியம். ஆகவே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இன்று முதல், ஒருவேளை நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை விடுவிக்கிறதுக்கு கடவுள் இன்னொரு பிரச்சனைகளை மனிதனை கொண்டு வந்து உலகத்தில் இணைப்பார். நீங்க நினைக்கலாம், நானே பெரிய பிரச்சனை இருக்கிறேன், இந்த நேரத்தில் என்னுடைய பிரச்சனையை நானே கருத்துப்படுத்த வேண்டும், நானே பெரிய பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்றோம். இல்லை, அவனுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க முடியாது. உங்களிடத்துல கருத்து அனுமதித்திருக்கிறார். அவன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் பிரச்சனையும் மாறும், உங்க பிரச்சனையும் மாறும். ஒருவேளை நீங்களும் தேவைகளோடு இருக்கலாம், அதை விட மிக பெரிய தேவைகள் ஒரு மனிதன் உங்களிடத்துல வந்து உதவி கேட்கலாம். நான் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களிடத்தில் இருப்பதை அவனுக்கு தேவையாக நீங்கள் எடுத்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதில்லை, அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உனக்காக நீ கேட்டது போதும், உனக்காக நீ தட்டினது போதும், உனக்காக நீ தேடினது போதும். உன் சிநேகிதனுக்காக நேரம், காலம், சமயம், நிறம், குணம் பாராம அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவனுக்காக, அவன் எதிரியாக இருந்தால் அவனுக்காக ஆண்டவரத்தில் கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால், ஆண்டவர் சொல்றார், உன் தேவையெல்லாம் நான் எனக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் தர வல்லவராக இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பான். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறது நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்தும். இந்த நாளில் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக நன்றி. சிநேகிதன் ஒருவன் பசியோடு வந்ததை அறிந்து தன்னுடைய நேரத்தை, காலத்தை பார்க்காம தன் சிநேகிதத்தில் அவன் தட்டி கேட்டு தன் தேவையெல்லாம் அவன் சந்தித்துக் கொண்டது போல எங்களுடைய நேரத்தை, காலத்தை எங்களுக்கென்று நாங்கள் பார்த்து வாழ்வதை காட்டிட்டு எங்கள் நேரங்கள், காலங்கள் எங்கள் சிநேகிதர்களுக்காக, அழிந்து கொள்கிற ஜனங்களுக்காக, வியாதியால் பிடிக்கப்பட்டு மறித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக உண்மை தேடி உங்களுடைய கதவை தட்டி உம்மிடத்திலே கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு நேரத்திலும் கூட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை பங்கு பெறவும், இதை பங்கெடுக்கவும் கர்த்தர் தந்த மேலான நேரங்களுக்காக, மேலான உண்மைகளுக்காக ஆண்டவருக்கே மகிமை செலுத்தும். அருமையான நேரத்தில் கூட பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிவித்த அனைத்து அன்பு ஊழியர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து அனைவரும் இணைந்து ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான நாட்களில் கூட இதன் மூலியமாய் அநேக ஜனங்கள் பிரயோஜனப்படுவார்களாக. நாம் ஒரு நிமிடம் கடைசியா தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உடைய கிருபையினால், உடைய இரக்கத்தினால் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திற்கான
இதை துவங்க கர்த்தர் கிருபை செய்து ஆரம்ப வர்க்கமாயிருந்தார் முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவன் இன்று அநேக ஊழியர்களை ஆண்டவரை சொத்து எடுத்து நீ பயன்படுத்துவீரா ஒவ்வொருடைய தாளங்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக சொன்னீர்கள். யாவரையும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதன் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்வை என்றும் மறவார். ஆமென். God bless you.